மார்ச் 7 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவன் நமது அடைக்கலம். இன்றைய வேதாகம பகுதி நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 10, 11, 12. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். அழிவு வருமுன் மனுஷருடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. குறிப்பு வசனம்: கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமொழிகள் 18:10. 2019ஆம் ஆண்டில் வெளியான லிட்டில் உமன் என்னும் வியத்தகு திரைப்படம் என்னிடமிருந்த பழையதாகி போன அதன் மூல நாவலின் பிரதியை, குறிப்பாக அந்த நாவலின் முக்கிய கதாபாத்திரமாகிய விவேகமும் மென்மையும் படைத்த தாயார் மர்மியின் ஆறுதல் வார்த்தைகளை படிக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்தியது. அந்த நாவல் சித்தரித்த அவருடைய உறுதியான நம்பிக்கையால் நான் ஈர்க்கப்பட்டேன். இது அவருடைய மகள்களுக்கு ஊக்கமளிக்கும் பல வார்த்தைகளில் அடிக்கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது. அவற்றில் வாழ்க்கையில் சிக்கல்கள் மற்றும் சோதனைகள் பல இருக்கலாம், ஆனால் உங்கள் பரலோக தகப்பனின் பலத்தையும் மென்மையையும் நீங்கள் உணர கற்றுக்கொண்டால் அவற்றையெல்லாம் வென்று வாழலாம் என்பவை எனக்கு பிரத்யேகமாக தெரிந்தது. மர்மியின் வார்த்தைகள் நீதிமொழிகளில் காணப்படும் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் எனும் சத்தியத்தை எதிரொலிக்கின்றன. எதிரிகளின் தாக்குதல் போன்ற பல காரணங்களுக்காக ஆபத்தின் போது பாதுகாப்பு இடங்களாக பழங்கால நகரங்களில் துருகங்கள் கட்டப்பட்டன. அதுபோலவே தேவனிடம் ஓடுவதன் மூலமே கிறிஸ்து இயேசுவை நம்புகிறவர்கள் நமக்கு அடைக்கலமும் பலனுமாக உள்ளவரின் பராமரிப்பில் சமாதானத்தை அனுபவிக்க முடியும். பாதுகாப்பு என்பது தேவனின் நாமத்திலிருந்து வருகிறது என்று நீதிமொழிகள் 18:10 சொல்லுகிறது. அவர் நாமமானது அவர் யார் என்ற அனைத்தையும் குறிக்கிறது. வேத வசனம் தேவனை இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன் என்கிறது. தேவனின் பாதுகாப்பு அவரது வல்லமையான பலத்திலிருந்து வருகிறது. அதேபோல் அவரது மென்மையும் அன்பும் காயப்பட்டவர்களுக்கு அவரை அடைக்கலம் கொடுக்க செய்கிறது. போராடும் அனைவருக்கும் நம்முடைய பரலோக தகப்பன் தம்முடைய பலத்திலும் மென்மையிலும் அடைக்கலம் அருள்கிறார். கஷ்ட காலங்களில் தேவனின் பலத்தை நீங்கள் எவ்வாறு அனுபவித்துள்ளீர்கள்? அவருடைய ஆறுதலான பராமரிப்பை நீங்கள் எங்கே கண்டீர்கள்? பரலோக தகப்பனே, நன்மையான தருணங்களிலும் போராட்ட காலங்களிலும் உம்மிடம் ஓடி வர எனக்கு உதவும். ஆமென்.